இப்ப கும்பராசி ஜென்ஸ் அவங்க மனைவி கிட்ட அவங்க வந்து பெரிய இடைவெளியை ஏற்படுத்திப்பாங்க. கேப்ப ஏற்படுத்திப்பாங்க. காரணம் என்ன? நான் பிஸியா இருக்கேன். வேலை எனக்கு ஜாஸ்தி இருக்கு. என்னால உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதுக்கும் மேல எனக்கு இந்த கொஞ்சம் கொலாவெல்லாம் புடிக்கல. ஏன்னா, எனக்கு கேது வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் வந்து ஞானகாரகன். என்னை நானே சுருக்கிக் கொள்ளுதல். அதான் உண்மையான வாழ்க்கைனா என்னன்னு எனக்கு புரியணும். எனக்கு தெரியணும். அப்படி பொதுவா இந்த பட்டினத்தார் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? அவரு வந்து பெரிய செல்வந்தரா வாழ்ந்தவர். இந்த கேது தசையில தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு விட்டதட ஆசை விட்டதட ஆசை. விளாம்பழத்து ஓட்டை போலன்னு போனார். ஆமா. அந்த கேதுக்கு அந்த மாரி தன்மை உண்டு. யார் கூடயும் பழக பிடிக்காது. கேது சுயஸ்தானத்துல ஜென்மத்துல இருக்கவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா, சுய ஜாதகத்துல ஜென்மத்துல இருக்கவங்க கூட பெருசா யார் கூடயும் பழக மாட்டாங்க. பெருசா சிரிக்க மாட்டாங்க. பெருசா உறவாட மாட்டாங்க. எவ்ளோ உறவாடினாலும் ஓகே பாய் அப்படின்ற மாரி போயிடுவாங்க. தாமரையில தண்ணி மாரியே இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு கலத்திர ஸ்தானத்துல கேது வந்து உட்கார்ந்திருக்கும்போது, தன்னோட லைஃப் பார்ட்னர் கிட்டயும் சரி, பிசினஸ் பார்ட்னர் கிட்டயும் சரி, பேசி சிரிக்கணும்னே பெருசா தோணாது. டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னே பெருசா தோணாது. அந்த பிள்ளை என்ன நினைச்சுக்கும்? ஐய்யய்யோ! இந்த மனுஷன் பேசவே மாட்டேன்றான். ஏதோ சைட்ல வண்டி ஓட்டுறான். அப்படின்ற மாரி நினைச்சுக்கும். அந்த மாரி இல்லாம இவங்க சொல்லணும். எனக்கு வொர்க் லோட் ஜாஸ்தி இருக்கு. என் மைண்ட் என்னவோ தனியா இருந்தா ஃப்ரீயா இருக்குன்னு தோணுது. அந்த மாரி எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டா பிரச்சனை இல்ல. எக்ஸ்ப்ளைன் பண்ணலன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அத வந்து உள்ளத உள்ளபடி தன்னோட லைஃப் பார்ட்னர் கிட்டயும் இவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணிடணும். பிசினஸ் பார்ட்னர் கிட்டயும் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். இல்லன்னா பிசினஸ் பார்ட்னர் என்ன நினைப்பாங்கன்னா, என்ன இவங்க நெக்லெக்ட் பண்றாங்க அப்படின்ற மாரி நினைப்பாங்க.